அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல ஆண்டுகள், வரலாறு பகுதியில ஆண்டுகள் ரொம்ப முக்கியங்க. வருஷம். ஏன்னா, அந்த வருஷத்த நீங்க நெனப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா, நெறைய கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். அது வந்து 1600லிருந்து இப்ப நவீன காலம் வர வருஷத்த நான் சொல்றேங்க. அத கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அது கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். 1599 ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு உதயம். 1599ல தாங்க ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு இங்கிலாந்துல அமைக்கிறாங்க. அப்புறம் வியாபாரம் செய்றதுக்காக இங்க 1600ல வர்றாங்க. 1640ல சந்திரகிரி அரசரிடம் சென்னையை ஆங்கிலேயர் விலைக்கு வாங்குதல். சந்திரகிரி மன்னர்ட்ட வியாபாரம் செய்வதற்காக, கோட்டைகள் அமைப்பதற்காக அந்த இடத்தையே விலைக்கு வாங்குறாங்க. 1640. 1668ல மும்பையை 2ஆம் சார்லஸ் அரசரிடம் வணிக நிறுவனம் பெறுதல். 1668ல மும்பைய வந்து 2ஆம் சார்லஸ்லேருந்து வாங்குறாங்க. 1690ல வணிக நிறுவனம் கொல்கத்தாவை நிர்மாணித்தல். அப்ப 1690ல கொல்கத்தா வாங்குறாங்க. பாருங்க ஒவ்வொரு பகுதி. சென்னை, மும்பை, கொல்கத்தா. 1698ல செஞ்சியை முகலாயர் கைப்பற்றுதல். செஞ்சி அப்ப முகலாயர் ஆட்சி இருந்தங்காட்டி 98 முகலாயர் கைப்பற்றுதல். அடுத்ததுங்க 1728லிருந்து 1738 10 வருஷம் சேதுபதி கட்டதேவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தல். 1736ல முகலாயர் திருச்சியை கைப்பற்றி மதுரையை ஆட்சி செய்தல். இந்த வருஷம்லாம் நினைப்பு வச்சுக்கங்க. 1740ல பெர்சிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்தார். நாதிர் ஷாங்கிற அரசு இந்தியாவின் மீது படையெடுத்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தினாருங்க. 1740. 1761ல வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொல்கத்தா ஆட்சி மன்றத்தில் உறுப்பினர் ஆதார். 1772ல மராத்தியர்களுக்கு எதிராக ருஹிலா தலைவர் அயோத்திய மன்னரிடம் உடன்படிக்கை. ருஹிலாங்கிற அது ஒரு குரூப். அவங்க வந்து அயோத்திய மன்னரை உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு மராத்தியருக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டாங்க. அடுத்து 1772லேருந்து 1782 வரலும் முதல் மராத்திய போர். 1773ல வாரன் ஹேஸ்டிங்ஸின் ஒழுங்குமுறை சட்டம் மிக முக்கியம். 1776ல மராத்தியருடன் புரந்தர் உடன்படிக்கை. 1781ல போர்ட்டோ நோவா என்னும் இடத்தில் ஐதர் அலி தோல்வியுறுதல். போர்ட்டோ நோவாவில் ஐதர் அலி தோல்வி அடைகிறாருங்க. 1782ல சிந்தியாவுடன் சால்பாய் உடன்படிக்கை. 1782ல ஐதர் அலி இறந்துறாருங்க. 1784ல ஐதர் அலியுடைய மகன் வந்து திப்பு. அவர் வந்து மங்களூர் உடன்படிக்கை, பிட் இந்திய சட்டம். 1790ல வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாளையக்காரராக மாறுறாரு. 1791ல திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. 1792ல ரஞ்சித் சிங் பதவி ஏற்பது. 1793ல காரன்வாலிஸ் பிரபு நிலவரி சீர்திருத்தம். 1799ல 4வது மைசூர் போர். 1799ல பாளையக்காரர்கள் ஆட்சி. 1800ல நானா பட்னவிஸ் இறப்பு. 1802ல பேஷ்வா 2ஆம் பாஜிராவுடன் பசீன் உடன்படிக்கை. 1802ல 2ஆம் மராத்திய போர். 1806ல வேலூர் புரட்சி. 1814ல நேபாள் போர். 1815ல ஆத்மீய சபை அப்படின்னு ஒரு சபையை ராஜா ராம்மோகன் ராய் தோற்றுவிக்கிறாருங்க. மீதி அடுத்த பகுதியில் பார்ப்போம்.